ராஜா. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ, நீர் முதிர் வயது உள்ளவரானீர். உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின் படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடச்சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். இக்காலத்தில் இஸ்ரவேலின் ஆளுகையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. கர்த்தர் நியாயாதிபதிகள் மூலமாய் இதுவரையிலும் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறார். இது கர்த்தருடைய ஆளுகை. இஸ்ரவேல் புத்திரரோ தங்களை ஒரு ராஜா ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இதுவரையிலும் கர்த்தருடைய ஆளுகை இருந்தது. இனிமேல் ராஜாவின் ஆளுகை வரப்போகிறது. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு சாமுவேலின் குமாரர் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுவது பிடிக்கவில்லை. அவர்கள் சாமுவேலின் குமாரர் மீது குற்றம் சொல்லுவதற்காகவும் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்காகவும் இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் சாமுவேலினிடத்தில் வருகிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் கூட்டம் கூடி தங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினை குறித்து விவாதிக்கிறார்கள். ஏலியின் குமாரரும் சாமுவேலின் குமாரரும் துன்மார்க்கமானவர்கள். தெய்வீக சுபாவமுடைய நபர்களுக்கு துன்மார்க்கமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சில வேளைகளில் துன்மார்க்கமான பெற்றோருக்கு தெய்வீக சுபாவம் கொண்ட பிள்ளைகளும் பிறக்கலாம். இந்த சூழ்நிலையில்
இஸ்ரவேலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இஸ்ரவேலின் மூப்பர் தீர்மானம் பண்ணி சாமுவேலிடம் வருகிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் சாமுவேலிடம், இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சாமுவேலிடம் 2 காரியங்களை சொல்லுகிறார்கள். அவையாவன, நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. சாமுவேலுக்கு முதிர் வயதாயிற்று என்பது உண்மைதான். வயது அதிகரிக்கும் போது ஞானமும் அனுபவமும் அதிகரிக்கும். அது இஸ்ரவேல் புத்திரருக்கு மிகவும் நல்லது. வயதான சாமுவேலால் இஸ்ரவேலரை அதிக ஞானத்தோடும் நியாயம் விசாரிக்க முடியும். சாமுவேலின் குமாரர் அவருடைய வழிகளில் நடக்கவில்லை என்பதும் உண்மைதான். சாமுவேலும் இதை நினைத்து துக்கப்படுகிறார். இஸ்ரவேலின் மூப்பர் சாமுவேலின் குமாரரை பற்றி குறை சொல்லும்போது அவர்கள் சாமுவேல் மீது குற்றம் ஒன்றும் சொல்லவில்லை. சாமுவேல் ஏலியைப் போல தப்பு செய்யவில்லை. ஏலி தன் குமாரரை கடினமாக கண்டிக்கவில்லை. தன் குமாரருக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் எழும்பினாலும் ஏலி தன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தவில்லை. சாமுவேலோ தன் குமாரர் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்கிறார். சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறவர். அவர் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர். இஸ்ரவேலின் மூப்பர் சாமுவேலை பற்றியும் அவருடைய குமாரரை பற்றியும் குற்றம் சொல்லிவிட்டு தங்கள் மனதிலுள்ள விருப்பத்தையும் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்ரவேலின் மூப்பர் சாமுவேலினிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆபிரகாமின் காலத்தில் இருந்து சாமுவேலின் காலம் வரையிலும் உள்ள இடைப்பட்ட காலம் 1400 வருஷங்களாகும். இக்காலத்தில் தெய்வீக ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ இப்போது தெய்வீக ஆட்சிக்கு பதிலாக மற்ற ஜாதிகளைப் போல தங்களுக்கு ராஜாக்களின் ஆட்சி வேண்டும் என்கிறார்கள். எபிரேயரின் வரலாற்றில் சவுலின் காலத்தில் இருந்து ராஜாக்களின் ஆட்சி ஆரம்பமாயிற்று. 513 வருஷங்களாக இஸ்ரவேலில் ராஜாக்களின் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றது. இஸ்ரவேலின் ராஜாவை தேர்ந்தெடுப்பதில் நடைபெற்ற சம்பவங்களின் விவரம் வருமாறு: இஸ்ரவேலின் மூப்பர் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ராஜாக்களின் ராஜ்யத்தை பற்றி சாமுவேலின் விளக்கம்: இஸ்ரவேலின் பிரபுக்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று இறுதியாக கோரிக்கை வைப்பது. தேவனிடமிருந்து கடைசி கட்டளைகள். ராஜாவை பற்றிய வர்ணனை. காணாமற் போன கழுதைகள். கழுதைகளை தேடிப்போன சவுல். கர்த்தர் சவுலை சாமுவேலிடம் வழிநடத்திய சம்பவம். சாமுவேல் சவுலை வரவேற்ற நிகழ்ச்சி. சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுதல். சவுலை ராஜாவாக உறுதி பண்ணும் அடையாளங்கள். சீட்டு போட்டு சவுல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்படுவது. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது. ராஜாங்கத்தின் முறையை சாமுவேல் ஜனங்களுக்கு தெரிவிப்பது. சவுலோடு முதலாவதாக கூட போனவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணவில்லை. தாங்களாகவே ஒரு ராஜாவை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை. தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சாமுவேலிடத்தில் கேட்கிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யோசிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறதற்கு சாமுவேலைப் போல ஒரு நியாயாதிபதியே போதுமானவர். ஆனால் இஸ்ரவேலின் மூப்பரோ தங்களை ஒரு ராஜா நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ராஜா வெளிப்பார்வைக்கு கம்பீரமாய் இருப்பார். அவர் ராஜவஸ்திரம் தரித்திருப்பார். சாமுவேலோ சணல்நூல் ஏபோத்தை தரித்து மிகவும் எளிமையாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் மூப்பர் ஆடம்பரத்திற்கும் அலங்காரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மற்ற தேசங்களை ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். இஸ்ரவேலையோ கர்த்தரே ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி பார்வைக்கு எளிமையாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு கர்த்தருடைய செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலை நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேலை பிடிக்கவில்லை. தங்கள் நியாயாதிபதி மற்ற தேசத்து ராஜாக்களைப் போல கம்பீரமாகவும் ஆடம்பரமான வஸ்திரம் தரித்தவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்படுகிறது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் மூப்பருடைய விண்ணப்பம் சாமுவேலுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்கள் சாமுவேலையும் கர்த்தரையும் புறக்கணித்து ஒதுக்கி விடுகிறார்கள். இக்காலத்தில் சாமுவேல் இஸ்ரவேலின் மூப்பரால் அங்கீகரிக்கப்பட்ட நியாயாதிபதியாக இருக்கிறார். இஸ்ரவேலரின் மூப்பர் கேட்கிற காரியம் சாமுவேலின் இருதயத்தை உடைத்து போடுகிறது. அவர்களுடைய விருப்பம் சாமுவேலுக்கு ஆச்சரியமாயும் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்படுகிறது. அவர்கள் சாதாரணமாக பேசினாலும் அவர்களுடைய வார்த்தை கர்த்தருக்கும் அவருடைய மகிமைக்கும் விரோதமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் மூப்பர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் மூப்பர் தன்னிடத்தில் ராஜாவை பற்றி சொன்னவுடன் சாமுவேல் அவர்களுக்கு உடனே பிரதியுத்தரம் சொல்லிவிடவில்லை. அவர்கள் சொன்னதை பற்றி யோசித்து பார்க்கிறார். அது பற்றி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்று சாமுவேல் தீர்மானம் பண்ணுகிறார். தங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று இஸ்ரவேலர் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்படுகிறது. சாமுவேலின் மனதில் குழப்பமும் வருத்தமும் உண்டாயிற்று. இஸ்ரவேலர் தன்னை தள்ளி விட்டார்களோ என்று சாமுவேல் நினைக்கிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேலரின் தீர்மானம் புதுமையானது அல்ல. அவர்கள் பல சமயங்களில் கர்த்தருடைய சித்தத்தை மீறி நடந்திருக்கிறார்கள். கர்த்தர் சாமுவேலிடம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர் கர்த்தரையே தள்ளும்போது சாமுவேலை தள்ளுவது சாதாரண காரியம். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்தும் போது அவர்கள் நிச்சயமாய் நம்மையும் வேதனைப்படுத்துவார்கள். நமக்கு வரும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நாம் தாங்கிக் கொள்ள பழக வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை பொறுமையினால் காத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் மூப்பர் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சாமுவேலிடத்தில் கேட்டார்கள். அது சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. இதனால் சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக சென்றார். கர்த்தர் சாமுவேலிடம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று பதில் கூறுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் கடின இருதயம் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஒரு ராஜாவுக்கு நேராக திருப்பி இருக்கிறார்கள். எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளில் இருந்து கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த கர்த்தரையே இஸ்ரவேல் புத்திரர் தள்ளிவிட்டார்கள். ராஜாக்களினால் உண்டாகும் தீமையை குறித்து சாமுவேல் இஸ்ரவேலின் மூப்பருக்கு எடுத்துக் கூறுகிறார். தெய்வீக ஆளுகையில் உள்ள மேன்மையையும் ராஜாவின் ஆளுகையில் உள்ள பிரச்சனைகளையும் சாமுவேல் இஸ்ரவேலருக்கு கூறுகிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்னும் நிலையில் உறுதியாக இருக்கிறார்கள். சாமுவேல் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து வருகிறார். ஜனங்களுக்கு தன்னுடைய நியாய விசாரிப்பிலும் ஆளுகையிலும் திருப்தி ஏற்படவில்லை என்று சாமுவேல் நினைக்கக்கூடாது. அவர்கள் சாமுவேலின் ஆளுகையை குறித்து சலித்து போகவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் கர்த்தருடைய ஆளுகையை குறித்தே சலித்து போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இதுவரையிலும் கர்த்தருடைய ஆளுகை நடைபெறுகிறது. இது தேவனுடைய தெய்வீக ஆளுகை. கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். கர்த்தரே அவர்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்கும் ஊழியத்திற்கு தம்முடைய நியாயாதிபதிகளை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய விசேஷித்த வழிநடத்துதலின் பிரகாரம் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சாமுவேலிடம் கேட்கிறார்கள். அவர்கள் சாமுவேலை தள்ளிவிடுகிறார்கள். ராஜாவின் மீது பிரியமாயிருக்கிறார்கள். யாரை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்பது இஸ்ரவேலருக்கு தெரியவில்லை. அந்த வேலையையும் சாமுவேலை செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோரிக்கையும் மனப்பாங்கும் சாமுவேலுக்கு புதுமையாயிருக்கிறது. ஆனால் சாமுவேல் அவருடைய வினோதமான மனப்பாங்கை நினைத்து வேதனைப்படக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதுமே கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக சிந்திப்பார்கள்.
அவருடைய திட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவார்கள். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். ஆனால் அவர்களோ மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள் என்று கர்த்தர் சாமுவேலுக்கு இஸ்ரவேல் புத்திரரின் மாறுபாடான குணங்களைப் பற்றி சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் எல்லா செய்கைகளின் படியும் செய்தது போல இப்போது அவர்கள் சாமுவேலுக்கும் செய்கிறார்கள். சாமுவேல் அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. அவர்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய சுய புத்தியின் பிரகாரம் பிரதியுத்தரம் சொல்லக்கூடாது. அவர்கள் கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கர்த்தரே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் சாமுவேலால் இஸ்ரவேல் ஜனங்களை சமாளிக்க முடியாது. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். கர்த்தர் சாமுவேலிடம் அவர்கள் சொல்லை கேள் என்று சொல்லுகிறார். சாமுவேல் இஸ்ரவேலர் சொல்வதை கேட்பது கர்த்தருடைய பார்வையில் முக்கியமானதாய் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் இந்த வாக்கியத்தை மறுபடியும் ஒரு விசை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு தாங்களே தீங்கு வரவழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கோலால் தங்களையே அடித்துக் கொள்கிறார்கள். தங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று இஸ்ரவேலருக்கு சாமுவேலிடம் கேட்க தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு ராஜாவின் காரியம் என்ன என்பது தெரியவில்லை. அவர்களை ஒரு ராஜா நியாயம் விசாரித்தால் தேசத்தின் ஆளுகை எப்படி இருக்கும் என்பதை இஸ்ரவேலர் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜாவின் ஆளுகைக்கும் சாமுவேலின் ஆளுகைக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க சாமுவேல் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அது அவர்களுக்கு தீங்காகவே லபிக்கும். அவர்கள் வரப்போகிற ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ராஜாவின் மூலமாய் தீமையே அல்லாமல் அவர்களுக்கு நன்மை உண்டாகாது. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேலிடம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சாமுவேலுக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு விசேஷமான தேசம். கர்த்தர் இஸ்ரவேலை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களோ சகல ஜாதிகளையும் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் மாத்திரமே தேவனாய் இருக்கிறார். சகல ஜாதிகளுக்கும் விக்கிரகங்கள் தெய்வமாய் இருக்கிறது. கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆளுகை செய்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி அந்நிய தெய்வங்கள் தங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் தங்களை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா புறஜாதியாரின் ராஜாவை போல இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். கர்த்தர் சாமுவேலிடம் இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய மன விருப்பத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அவர்கள் அந்த ராஜாவையும் விரும்ப மாட்டார்கள். வெகு சீக்கிரத்தில் அவர்கள் அந்த ராஜாவை வெறுப்பார்கள். ஆகையினால் ராஜாவை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய ஆளுகைக்கும் தங்களை மறுபடியுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாமதம் ஏற்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் தங்களை தப்பிதத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். சாமுவேல் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி. கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சாமுவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலை தள்ளிவிடுகிறார்கள். ஆனாலும் சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை தள்ளிவிடவில்லை. தங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்பது ஆராதிப்பதற்கு தங்களுடைய அந்நிய தெய்வங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்கு சமம். இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலை விரும்பாமல்
சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி ஒரு ராஜாவை விரும்புகிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க பிரியப்படுகிறார்கள். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவின் காரியத்தை பற்றி விவரிக்கிறார். உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான் என்று சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதுவே ராஜாவின் பொதுவான சுபாவம். சகல ராஜாக்களுக்குள்ளும் இருக்கிற புறஜாதி ராஜாக்கள் ஜனங்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள். ராஜாக்களுக்கு ஏராளமான வேலையாட்கள் இருக்க வேண்டும். ஆகையினால் ராஜா இஸ்ரவேல் புத்திரரின் குமாரரை தனக்கு வேலைக்காரராக வைத்துக் கொள்வார்கள். ராஜா இஸ்ரவேல் புத்திரரை 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பணிமுட்டுக்களையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டால் இஸ்ரவேலருக்கு இனிமேல் வேலைக்காரர் யாரும் இருக்க மாட்டார்கள். அவன் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் என்று சாமுவேல் சொல்லுகிறார். ராஜா போஜன பிரியனாய் இருப்பான், பெருந்தீனி உண்பான். இஸ்ரவேல் புத்திரரின் குமாரர்களும் குமாரத்திகளும் ராஜாவுக்கு பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். ராஜாவின் ஆடம்பரத்திற்கும் அலங்காரத்திற்கும் அவர்கள் வேலை செய்வார்கள். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான் என்று சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜாவின் காரியத்தை பற்றி சொல்லுகிறார். ராஜாவுக்கு பெரிய சேனை இருக்க வேண்டும். அவனை பாதுகாப்பதற்கு மெய்காப்பாளர்கள் இருக்க வேண்டும். அரண்மனையையும் கோட்டையையும் பாதுகாப்பதற்கு போர் சேவகர்கள் இருக்க வேண்டும். ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை இதுபோன்ற வேலைகளுக்காக பயன்படுத்துவான். இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டால் அந்த ராஜா தேசத்தின் விளைச்சலை எல்லாம் தனக்கென்று வைத்துக் கொள்வான். அவன் ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய வேலைக்காரருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் என்று சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவின் காரியத்தை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானியமும் இருக்காது, திராட்சை ரசமும் இருக்காது, ஆடு மாடுகளும் இருக்காது. ராஜா ஆடுகளிலே 10 1 எடுத்துக்கொள்வான். இஸ்ரவேலர் அவனுக்கு வேலையாட்கள் ஆவார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் விரும்புகிற ராஜா அவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டான், தீமையே செய்வான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவின் நிமித்தம் கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் உண்டாகும். தாங்கள் தெரிந்து கொண்ட தங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே அவர்கள் கர்த்தரிடத்தில் முறையிடுவார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை தள்ளிவிட்டார்கள், கர்த்தரும் அவர்களை தள்ளிவிட்டார். இஸ்ரவேல் புத்திரருக்கு தற்பொழுது வரிச்சுமை எதுவும் இல்லை. ஆனால் ராஜாங்கம் வந்துவிட்டால் அவர்கள் ராஜாவிற்கு வரி செலுத்த வேண்டும். ராஜா தன்னுடைய சேனைகளையும் ரதங்களையும் அரண்மனைகளையும் பராமரிப்பதற்காக ஜனங்களிடம் வரி வாங்குவான். ஜனங்கள் தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் நிலங்களையும் மிருக ஜீவன்களையும் விளைச்சல்களையும் ராஜாவிற்கு கொடுக்க வேண்டும். ஜனங்கள் கொடுக்கவில்லை என்றால் ராஜா அவற்றை பலவந்தமாக எடுத்துக்கொள்வான். சில ராஜாக்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களை ஒடுக்குவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடம் முறையிடுவார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாதிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று இஸ்ரவேலர் தீர்மானமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளையும் சாமுவேல் சொல்லுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை சாமுவேலும் கர்த்தரும் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தாங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவின் நிமித்தம் தங்களுக்கு தீங்கு வந்தாலும், தங்களுடைய பின் சந்ததியாருக்கு தீங்கு வந்தாலும், தங்களுக்கு பல வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும்
தங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் தீர்மானமாய் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலின் வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். ராஜாவின் மூலமாய் தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வரும் என்பதை காணக்கூடாதபடி தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இஸ்ரவேலர் செவிகள் இருந்தும் செவிடர்களாயும் கண்கள் இருந்தும் குருடர்களாயும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரால் கர்த்தருடைய வேளை வரும் வரையிலும் பொறுமையாக காத்திருக்க முடியவில்லை. ஏற்ற வேளை வரும்போது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை கொடுப்பதாக கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் அவர்களோ அதுவரையிலும் பொறுக்க மனதில்லாமல் இப்பொழுதே தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று பிடிவாதமாய் சொல்லுகிறார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. உபாகமம் 17:14-15. இஸ்ரவேல் ஜனத்தார் 10 அல்லது 12 வருஷங்கள் பொறுமையோடு காத்திருந்தால் அவர்களுக்கு தாவீது ராஜாவாக கிடைத்திருப்பார். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுக்கு ஒரு ராஜா இப்பொழுதே வேண்டும் என்று அவசரப்படுகிறார்கள். சவுல் அவர்களுக்கு ராஜாவாய் கொடுக்கப்படுகிறார். சவுலின் மூலமாய் இஸ்ரவேலருக்கு அநேக தீங்குகளும் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. இஸ்ரவேலர் சவுலின் மூலமாய் வந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்க வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தருக்கு ஏற்ற காலம் வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று பிடிவாதமாய் சொல்லுகிறார்கள். சாமுவேல் கூறிய எச்சரிப்புகளையும் ஆலோசனைகளையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்னும் காரியத்தில் அவர்கள் பிடிவாதமாய் இருக்கிறார்கள். சகல ஜாதிகளையும் போல தாங்களும் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். தங்களுடைய ராஜா யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று சாமுவேலிடம் இஸ்ரவேலின் மூப்பர்கள் கேட்கிறார்கள். இதுவரையிலும் யுத்தத்தில் அவர்களை வழிநடத்திய கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துகிறார். சாமுவேல் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு பேசுகிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தமான ஐக்கியத்தில் இருக்கிறார். தம்மிடத்தில் பயபக்தியாகவும் பரிசுத்தமாகவும் பேசும் ஜனங்களின் வார்த்தைகளை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். சாமுவேல் ஒரு சிநேகிதரிடம் பேசுவது போல கர்த்தரிடத்தில் பேசுகிறார். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தின் ஆசைகளுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்புகிறார். அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்று சாமுவேல் தன்னிடத்தில் கூடி வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு இறுதி கட்டளையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் கடின இருதயம் கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகையினால் அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துமாறு கர்த்தர் சாமுவேலுக்கு கட்டளையிடுகிறார். சாமுவேல் சகலவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேலரை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிமேல் இஸ்ரவேலருக்கோ சாமுவேலுக்கோ பேசுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் யாரை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அவரை சாமுவேல் ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் சாமுவேல் ஜனங்களை அவரவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்புகிறார்.